ஊரில் ஒரு பரந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டிற்கு அருகே ஒரு பரபரப்பான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அனைத்து வகையான விலங்குகளும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. இந்த விலங்குகளில் பென்னி என்ற புத்திசாலி நாயும் பெலிக்ஸ் என்று அழைக்கப்படும் புத்திசாலித்தனமான நரியும் இருந்தன. ஓர் அழகிய காலை பொழுதில் பென்னி அதனுடைய கண்களில் யோசனையுடன் பெலிக்ஸை அணுகியது. பெலிக்ஸ், நமது கிராமத்தில் ஓடும் ஆறு சிறப்புடன் மின்னுகிறது. அதில் அதிகமான மீன்கள் உள்ளன. அந்த ஆற்றில் இருந்து அதிக மீன்களை பிடிக்க நான் ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறேன். கேட்கிறாயா? என்ன கூறுகிறாய் என்று கேட்டது நரி. நான் ஆற்றின் குறுக்கே ஒரு வலையை போட்டால் நாங்கள் ஏராளமான மீன்களை பிடிக்கலாம். சரிதானே? பெலிக்ஸ் சிந்தனையுடன் தலையசைத்தது. பென்னி, உன் திட்டம் சிறு காலத்திற்கு பலனளிக்கலாம், ஆனால் அது நதிக்கும் அதன் மீன் இனத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். விளைவுகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பென்னி பெலிக்ஸின் பேச்சை பொருட்படுத்தவில்லை. அதன் யோசனை புத்திசாலித்தனமானது என்றும் அதற்கு உடனடி வெற்றியும் வயிறு நிறைந்த உணவை தருவதாகவும் அது நம்பியது. அதனால் பெலிக்ஸின் அறிவுரையை கேட்காமல் அகலமான வலையை வீசி பல மீன்களை ஆற்றிலிருந்து பிடித்தது. கிராமத்தில் உள்ள மற்ற விலங்குகள் பென்னியின் மீன் பிடியால் பரவசமடைந்தன. மேலும் அவை கொண்டாடுவதற்காக கூடின. பென்னி தனது புத்திசாலித்தனத்தை பற்றியும் ஆற்றை எப்படி விஞ்சியது என்றும் பெருமையாக கூறியது. நாட்கள் செல்ல செல்ல பென்னி தனது வலையை தொடர்ந்து வீசியது. ஆரம்பத்தில் அது ஏராளமான மீன்களை பிடித்தது. ஒரு காலத்திற்கு பிறகு செழிப்பாக இருந்த நதி அதன் பிரகாசத்தை இழக்கத் தொடங்கியது. மேலும் மீன்களின் எண்ணிக்கை குறைந்தது. பெலிக்ஸ் நரி மற்ற விலங்குகளின் கண்களில் சோகத்தைக் கண்டு மீண்டும் பென்னியை அணுகியது. பென்னி என்று அழைத்தது. நீ குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதித்திருக்கலாம், ஆனால் ஆற்றிலிருந்து கொடுக்கக்கூடியதை விட அதிகமாக நீ எடுத்துள்ளாய். இயற்கையின் சமநிலையை நாம் மதிக்க வேண்டும். ஆனால் பென்னி அதன் பெருமை குணத்தால் பெலிக்ஸின் பேச்சை கேட்க மறுத்தது. அது ஆற்றை விட புத்திசாலி என்று நினைத்து மேலும் பெலிக்ஸின் ஞானத்தை புறக்கணித்தது. காலம் செல்லச் செல்ல நதி உயிர் இழந்தது. பென்னியின் வலையில் குறைவான மீன்கள் கிடைத்தன. ஒரு காலத்தில் கலகலப்பாக இருந்த கிராமம் குறைந்து வரும் ஆற்றின் தாக்கத்தை உணரத் தொடங்கியது. மேலும் விலங்குகள் பற்றாக்குறை மற்றும் கஷ்டங்களை எதிர்கொண்டன. இதை கண்ட பென்னி தன் தவறை உணர்ந்து வருந்தியது. அது பெலிக்ஸின் பக்கம் திரும்பி, பெலிக்ஸ், நதி வழங்கக்கூடியதை விட அதிகமாக எடுத்துக் கொள்வதில் நான் முட்டாள்தனமாக இருந்ததை இப்போது நான் காண்கிறேன். நான் உன் புத்திசாலித்தனமான ஆலோசனையை கேட்டிருக்க வேண்டும். பெலிக்ஸ் மன்னிக்கும் புன்னகையுடன் பதிலளித்தது. பென்னி, உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு இது ஒருபோதும் தாமதமாகாது. இயற்கையின் சமநிலையை மதித்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நதி மீட்கும், அதேபோல் நம் கிராமமும் மீட்கப்படும். கதையின் கருப்பொருள் தெளிவானது. பேராசை சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல, அதை கடைபிடிப்பவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வதும் இயற்கையின் சமநிலையை மதிப்பதும் முக்கியம். ஏனென்றால் அது நம் அனைவருக்கும் வழங்குகிறது. பென்னி இந்த மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டது. மேலும் கிராமம் நதியுடன் இணக்கமாக வாழ்ந்து பெலிக்ஸ் நரியின் ஞானத்தை போற்றி வந்தது.